ஹலோ வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி ஒரு ஷாப்பிங் vlog. இன்றைக்கி சரவணா ஸ்டோர்ஸுக்கு போகிறேன் கொஞ்சம் திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக. திடீர்னு ஊருக்கு கிளம்புறேன், டிக்கெட் கிடச்சிருச்சு. ஸோ அதனால் என்னோடய தேவோட பர்த்டே, ஸோ ஏதாச்சும் கிஃப்ட் பண்ணணும். ஸோ கமோன் நம்ம வந்து சரவணா ஸ்டோர்ஸ் போகலாம். அண்ட் ஒன்று சொல்கிறேன், என்னோடய தமிழ் வந்து கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கும். தமிழ் அண்ட் மலையாளம் மிக்ஸ் பண்ணி பேசுவேன். ஸோ அது மட்டும் மன்னிச்சுக்கோங்க. அண்ட் வீடியோஸ் பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வாங்க நம்ம போகலாம். என் கூட நான் மட்டும் கிடையாது, என்னோட ஃப்ரெண்ட் இருக்காங்க, என்னோட டிஷா. அம்மா போலாம். பக்கத்துலேயே ஒரு பொட்டிக்கில் நிற்கிறேன். என்னோடய ஃப்ரெண்டு வந்து ஸ்டிச் பண்ண கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து எல்லா ஷாப்ஸுமே க்ளோஸ் பண்ண சொல்லியிருக்காங்க, யாரோ இறந்துட்டாங்க. ஸோ அதனால் இங்கே மோஸ்ட்லி எல்லா ஷாப்ஸுமே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. வந்து கொஞ்சம் நடந்து போனால் தான் பஸ் ஸ்டாப் வரும். ஸோ அங்கேருந்து ஷேர் ஆட்டோவில் சரவணா ஸ்டோர்ஸ் போகணும். இங்கேருந்து ஷேர் ஆட்டோ எதுவுமே கிடைக்கல, ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது. கொஞ்சம் தூரமாக நடந்து போயிட்டுருக்கோம். ஸோ இங்கேருந்து பஸ் இருக்கான்னு தான் பார்க்கணும். ஃபைனலி 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணி ஷேர் ஆட்டோ வந்துச்சு. சட்லா சரவணா ஸ்டோர்ஸ் வந்துட்டோம். அரௌண்ட் 1 கிலோமீட்டர் நடந்திருப்பேன். ஸோ 1 கிலோமீட்டர் இருந்திருக்குள்ள, அங்கே இருந்து இங்கே வந்து இருந்திருக்கு 1 கிலோமீட்டர் இருந்துச்சு. ஸோ கம் ஆன், லெட்ஸ் கோ. கார்டெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன், ஏதோ பெரிய பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி. ரொம்ப பசிக்குது. ஸோ லிஃப்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஃபுட்டு சாப்பிட, ஃபஸ்ட்டு ஃபுட்டு தான் மெயின். கோட் வந்துட்டேன், ரொம்ப பசி. ஃபஸ்ட்டு ஏதாச்சும் சாப்பிட்லாம். இங்கே வந்து வெரைட்டியாக இதெல்லாமோ இருக்குது. கமான், அப்போது சாப்பிட்லாம். பெரோட்டா அண்ட் கறி, அப்புறம் சிக்கன் பிரியாணி வாங்கியிருக்கோம். இங்கே சரவணா ஸ்டோர்ஸில் சிக்கன் பிரியாணி ரொம்ப ஃபேமஸ், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்ல. இருக்கும். நல்லா ஃபுட்டு சாப்பிட்டேன். இனி வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போவே டைம் வந்து 7:30 தாண்டிடுச்சு. 10 மணிக்கு ஹாஸ்டலில் போகணும். ஸோ அதனால வந்து இப்போது கிட்ஸ் செக்ஷனில் ஃபஸ்ட்டு தேவுக்கு ட்ரெஸ்ஸு பார்க்கலாம். தேவையா விட போனீங்க பாருங்கள். இயரிங் கலெக்ஷன்ஸ் அவ்வளோ இருக்குது, நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது, நீங்களே பாருங்கள். ஸோ நீங்கள் சென்னையில் இருந்தால் கண்டிப்பாக சரவணா ஸ்டோர்ஸில் போங்க. நிறைய இயரிங் கலெக்ஷன்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் கலரில். ஏதாச்சும் ஃபங்க்ஷனுக்கும் எல்லாத்துக்கும் வாங்குகிற கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நெக்லஸ் கலெக்ஷன்ஸ் அவ்வளோ இருக்குது, நிறைய இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே இருந்து அங்கே வரைக்கும் ஃபுல் நெக்லஸ் ஜுவல் கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. வந்து ஃபேன்சி ஐட்டம்ஸ் அவ்வளோ இருக்குது. ஸோ ஓகே, நம்ம டிஷ்ஷை எங்கேன்னு பார்க்கலாம். இங்கே கிளிப்ஸ் கலெக்ஷன்ஸ், இது எல்லாமே கிளிப்ஸில் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது. நான் டிஷ்ஷாவை விட்டுட்டு எங்கேயோ வந்துட்டேன். ஸோ நம்ம கமான், இங்கே வந்தால் ஏதோ ஹெவனில் வந்தது மாதிரி இருக்குது. உண்மையே சொன்னால் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது. கேர்ள்ஸுக்கு கிளிப்ஸு, கிளிப்ஸ்லேயே அவ்வளோ. டிஷ்ஷாவை கண்டுபிடிச்சிட்டேன். டிஷ்ஷா என்ன வாங்கினேன்? எதுவுமே வாங்கலையா? ஓகே கமான், வாங்கலாம். வந்து பேங்கிள் கலெக்ஷன்ஸ் அவ்வளோ இருக்கு. பாரு, ஹாய் சொல்லு. ஹாய். சரவணா ஸ்டோர்ஸில் எங்கே பார்த்தாலும் மிரர் தான் இருக்கு. கிட்ஸ் செக்ஷன் வந்துட்டோம். கிட்ஸோட ட்ரெஸ்ஸு பார்க்கும்போது எல்லாமே வாங்கணும் மாதிரி இருக்குது. எனக்கு நான் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டேன். ஒரு 5-6 ஃப்ராக் எடுத்து வச்சுட்டு இதில் எது வாங்கலான்னு கன்ஃபியூஷனில் இருந்துட்டேன். ஒன்று பார்க்கும்போது அது நல்லாயிருக்கு, ஒன்று பார்க்கும்போது இது நல்லா இருக்குன்னு தோணுச்சு. அது அப்படியே தான் கையில் எடுத்து வச்சுருக்கிறோம், ஏதோ எல்லாமே வாங்குகிற மாதிரி. ஃபைனலி ஒன்று வாங்கிட்டேன். ஸோ மச் கன்ஃபியூஷன். நான் ஒரு ட்ரெஸ் எடுத்திருக்கேன். ஸோ நான் காமிக்கிறேன். வந்து கவுன் செக்ஷனில் வந்திருக்கேன். டிஷாக்கு வந்து கவுன்ஸ் பார்க்கணும்னு சொல்லி. ஸோ அது பார்க்கலாம்.
நெக்ஸ்ட் அப்படியே போனப்போ கேரளா சாரீ கலெக்ஷன்ஸ் பார்த்தேன். அப்போ ஏதாச்சும் வாங்கலான்னு சொல்லி பார்த்தப்போ எல்லாமே ப்ளெயின் கலெக்ஷன்ஸாக இருந்துச்சு. அப்போது அவ்வளோ எதுவுமே பிடிக்கல. ஸோ அது ஜஸ்ட்டு பார்த்துட்டு எல்லாம் முடிச்சுட்டேன். ஸோ நீ பஸ்ஸுக்கு வேண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். நிறைய நேரம் ஆகி பஸ்ஸுக்கு வேண்டி வெயிட் பண்ணி ஷாப்பிங்னு சொல்லி கிளம்பி இப்போ பஸ்ஸே கிடைக்கலன்னா என்ன பண்ணுவீங்க? என்னடிச்சா பஸ்ஸே கிடைக்கலன்னா என்ன பண்ணுவீங்க? ஆட்டோ புக் பண்ணுவேன். அட்லாஸ்ட் பஸ் வந்துச்சு. எடுத்தது ஒரு ட்ரெஸ்ஸு, ஆனால் சுற்றியே ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு. இனி அங்கேருந்து கோயம்பேடு இறங்கி கொஞ்சம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். சிடிசி பஸ் வந்திருக்கு. எங்கே சென்னையிலையா மட்டுமா? இல்லை எல்லா இடத்துக்கும். ஓகே ஃபைன். சரி, அப்படி நம்ம சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் இறங்கி இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் இருக்குமா? 700 to 800 மீட்டர்ஸ் இருக்குது ரூமுக்கு போக. ஓகே போகலாம். அப்படி ஹாஸ்டலுக்கு வந்துட்டேன். ரொம்ப டயர்டாக இருக்குது. ஐயோ, நடந்து காலெல்லாம் வலிக்குது. அப்போ நம்ம டேவ் ட்ரெஸ் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு. அண்ட் கேமராவில் பார்க்கும்போது கொஞ்சம் கலர் வந்து டல்லாக இருக்கலாம், சேஞ்சஸாக இருக்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம். அவங்க இது வந்து ஸ்டிச் பண்ணி வச்சுருக்காங்க. டிஷா, எனக்கு இது எடுத்து கொடுக்குறியா? ஓகே, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். யா, ஃபைனலி இதுதான். ஆக்சுவலி வீடியோவில் பார்க்குறத விட நேரில் பார்க்க நல்லா தான் இருக்கும். நல்ல பஃப்பாக இருக்குது. உள்ளே வந்து நெட்டெல்லாம் வச்சு, கை வந்து ஸ்லீவ்லெஸ். ஸோ அவ்வளோதான் இன்னையோட டே. இனியும் நிறைய விளாக்ஸ் வரும், டே இன் மை லைஃப் விளாக்ஸு. எனக்கு வந்து என்னோடய லைஃபு அண்ட் நான் எங்கெல்லாம் போகிறேன் அதெல்லாமே எனக்கு கொண்டு வரணும்னு ஆசையாக இருக்குது. என்னோட தமிழ் மட்டும் மன்னிச்சுக்கோங்க. എനിക്ക് வந்து എൻ്റെ വീഡിയോസ് വന്നിട്ട് ഇപ്പോൾ ഡേ ഇൻ മൈ ലൈഫ് ആയാലും എവിടെയെങ്കിലും പോയാലും അതെല്ലാം എൻ്റെ വീഡിയോസിൽ ഇൻക്ലൂഡ് ചെയ്യണമെന്ന് എനിക്ക് ആഗ്രഹമുണ്ട്. സോ ഞാൻ എങ്ങനെയാണോ അതേപോലെയാണ് ഞാൻ നോർമലായിട്ട് വീഡിയോ ചെയ്തിടുന്നത്. ആൻഡ് ഓക്കെ ടിഷ, ഹൗ വാസ് ദി ഡേ ടുഡേ? ஃபர்ஸ்ட் ஆமாம், ரொம்ப ஒஸ்ட்டாக தான் இருந்துச்சு. அரௌண்ட் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் நடந்து போயிருக்கோம். அங்கே போய் இதெல்லாமோ பர்ச்சேஸ் பண்ணணுன்னு பார்த்தோம். ஆனால் வாங்கினது வந்து ஒரே ஒரு ஃப்ராக் மட்டும் ஓடிஜிலன்னு கட் ஆகிடுச்சு. அண்ட் ஃபுட்டு மட்டும் நல்லா சாப்பிட்டோம். அப்புறம் வந்து ஓகே, அவ்வளோதான். ரொம்ப டயர்டாக இருக்குது. ஸோ வீடியோஸ் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் வேணும். சப்போர்ட் இல்லாமல் என்னாலையும் சொல்ல முடியலை. ஓகே ஃபைன், அவ்வளோதான். பை.